அனைத்து எம்பிக்கள் கூட்டம் இன்னைக்கு நடைபெறுது. ஆனா திமுகவும் புறக்கணிச்சிருக்கு, அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கு. திமுக புறக்கணிப்பதற்கு என்ன காரணம்? திமுக புறக்கணிப்பதற்கான காரணம் எது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டுவதற்கான காரணம் எது? டீலிமிட்டேஷன் பில் மறுவரையறை மசோதாவை எதிர்க்க வேண்டும். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இந்த டீலிமிட்டேஷனை தோற்கடித்துவிட்டு இன்றைக்கு புதிதாக அதற்கு ஏதோ தீர்வு இவர் சொல்லுவது போலவும் அதை நாங்கள் கேட்பது போலவும் ஒரு நாடகமாக நினைக்கிறார். புதிதாக இதிலே என்ன தேவை இருக்கிறது? நாம் சொல்லுவது காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனை என்பது கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை. அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னால் இவர்கள் கூட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அங்கு இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசும் சொல்லவில்லை. தவேக தலைவர் என்கிற முறையில் அவரும் அறிக்கை கொடுத்தது. நீங்க அரசியல் நாடகம் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா மக்களுக்காக நான் எப்பேற்பட்ட அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சட்டமன்றத்தில் விஜய் பேசுறாரு. இது எப்படி சார்? இல்ல, என்ன அவமானம்? இப்ப நான் கேக்குறேன், அவர் சொல்றாரு நான் அவமானத்தை தாங்கி. நீங்க ஒருவேளை அவர்கிட்ட பேச போறீங்க, சிவகுமார்கிட்ட பேச போறீங்க. சிவகுமார் மீண்டும் சொல்லுவாரு ஒரு சொட்டு தண்ணியும் தரமாட்டோம். இதுல என்ன அவமானம்? அரசியலில் புரிதல் இல்லாத வீர வசனங்களை தூக்கி குப்பையில போடுங்க விஜய். நாட்டு மக்களுக்காக உண்மையாக உழைங்கள். உங்க கையில நாடு இருக்கு, என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு வழியை பாருங்க. சும்மா உட்கார்ந்து திமுக மேல பழி போட்டுக்கிட்டு அடுத்த கட்சி மேல பழி போட்டுக்கிட்டு அதை செய்யாதீங்க. நீங்க மாற்றம்னு சொன்னீங்க, அந்த மாற்றம் என்பது அதுல தோங்குங்கிறாங்க. அது இல்லாம இந்த மாதிரி சினிமா வசனங்களையே பேசி பேசி நாடகத்துல நடிச்சு இன்னைக்கு முதலமைச்சரா நடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நாள் உங்களுக்கான பொறுமையோடு இருக்க மாட்டார். தொகுதி மறுவரையறை விஷயத்துல திமுக கிட்டத்தட்ட பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகுது அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. என்ன நிலை? திமுக என்ன நிலைப்பாடுங்கிறத திமுக தலைவர் சொல்றது சரியா இல்ல மத்த கட்சி தலைவர்கள் சொல்றது சரியா? தம்பி, நான் இப்ப என் வீட்டுல இருந்து நான் சாப்பிட்டு வரேன். ஏங்க என் வீட்டுல கருவாட்டு குழம்புன்னு நான் சொல்றேன். 4 வீடு தள்ளி இருக்கிற ஒருத்தன் ஏங்க அவர் வீட்டுல சாம்பார் வாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஏங்க நான் தான் சாப்பிட்டு வந்தவன் சொல்றேன் கருவாட்டு குழம்புன்னு. அப்புறம் அவன் சாம்பார் சொன்னானேன்னா அப்புறம் மட சாம்பிராணி உனக்கு என்னடா தெரியும் சாப்பிட்டவன் சொல்றானேன்னு தான் கேட்க வேண்டியிருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் அனைத்து எம்பிக்கள் கூட்டம் இன்னைக்கு நடைபெறுது. ஆனா திமுகவும் புறக்கணிச்சிருக்கு, அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கு. திமுக புறக்கணிப்பதற்கு என்ன காரணம் சார்? திமுக புறக்கணிப்பதற்கான காரணம் எது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டுவதற்கான காரணம் எது? டீலிமிட்டேஷன் பில் மறுவரையறை மசோதாவை எதிர்க்க வேண்டும். நான் முதலமைச்சருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இந்த மசோதா கொண்டு வரப்பட்டு அதிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்த்து வாக்களித்து இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒருவேளை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான். எனவே ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இந்த டீலிமிட்டேஷனை தோற்கடித்துவிட்டு இன்றைக்கு புதிதாக அதற்கு ஏதோ தீர்வு இவர் சொல்லுவது போலவும் அதை நாங்கள் கேட்பது போலவும் ஒரு நாடகமாக நினைக்கிறார். இந்த நாடகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் உணர்வு பூர்வமாக இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த மறுவரையறை என்பது எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பதை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல பல வளர்ந்த மாநிலங்களுக்கும் கூட இது பிரச்சனை என்பதை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் கூட்டங்களை கூட்டி விளக்கி எல்லோரும் சேர்ந்து வாக்களித்துத்தான் அன்றைக்கு நாங்கள் தோற்கடித்தோம். புதிதாக இதிலே என்ன தேவை இருக்கிறது? நாம் சொல்லுவது காவிரி பிரச்சனை, மேகதாட்டு பிரச்சனை என்பது கொழுந்து விட்டு எரிகிற பிரச்சனை. அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னால் இவர்கள் கூட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அங்கு இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசும் சொல்லவில்லை. தவேக தலைவர் என்கிற முறையில் அவரும் அறிக்கை கொடுக்கவில்லை. அங்கே என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒன்றிற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேன் என்பதும், இங்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்து டீலிமிட்டேஷன் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை கூட்டுவாரே ஆனால் இந்த மனநிலை ஒரு நாடக மனோநிலை அல்லது ஒரு நடிகர் என்ற நிலையிலேயே தம்பி விஜய் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். எனவே இது தேவையில்லாத கூட்டம். அவர் பிரச்சனைகளில் இருந்து தப்பிப்பதற்காக அல்லது திசை மாற்றுவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செய்வாரே என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஒத்து போகாது. எங்கள் நடவடிக்கை எங்களுக்கு தெரியும். இன்றல்ல நேற்றல்ல 75 ஆண்டு காலமாக எங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் எங்களுடைய முன்னெடுப்புகளும் தமிழ்நாட்டு மக்களுக்கானது, தமிழர்களுக்கானது, தமிழ் மொழிக்கானது, தமிழ் இனத்திற்கானது என்பது நாங்கள் சொல்லி தெரிவதில்லை. ஆளுங்கட்சியானாலும் எதிர்கட்சியானாலும் எங்கள் கொள்கைகள் மாறுவதில்லை. எனவே
அவர்கள் நடத்துகிற இந்த நாடக கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். நீங்க அரசியல் நாடகம் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா மக்களுக்காக நான் எப்பேற்பட்ட அவமானத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சட்டமன்றத்துல விஜய் பேசுறாரு. இது எப்படி சார் எடுத்துக்கணும்? இல்ல, என்ன அவமானம்? இப்ப நான் கேக்குறேன், அவர் சொல்றாரு நான் அவமானத்தை தாங்க. நீங்க ஒருவேளை அவர்கிட்ட பேச போறீங்க, சிவகுமார்கிட்ட பேச போறீங்க. சிவகுமார் மீண்டும் சொல்லுவாரு ஒரு சொட்டு தண்ணியும் தர மாட்டோம். இதுல என்ன அவமானம் கேக்குறாங்க சார்? நான் சொல்றது அவர் இன்னொன்னு சொன்னார், பல நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிற போது அப்படின்னாரு. உடனே இவனெல்லாம் கை தட்டினான். நான் கேக்குறேன், ஈரானும் அமெரிக்காவும் பேசினாங்க, 2 பேரும் ஒத்து வரல. உடனே அமெரிக்கா என்னை அவமதித்து விட்டாருன்னு ட்ரம்ப் தூக்கில தூக்கிட்டாரா, இல்ல ஈரான் அதிபர் தூக்கில தூக்கிட்டாரா? கேக்குறான். இது என்ன அவமானமா? இதுதான் நான் சொல்றது. அரசியல் அரிச்சுவடி இருந்தால் ஒரு பிரச்சனையை நாம் பேச போகிற போது நமக்கு கவுண்டர் பார்ட் என்று சொல்லுகிற நம்மளுடைய எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை முற்றிலும் மறுதளிக்கலாம், இல்லை 2 பேரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தீர்வை நாம் முன்வைக்கிற போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இது அவமானம், வெகுமானம் இதெல்லாம் கிடையாது. பொது வாழ்க்கையில் மக்களுக்காக போகிற போது வெற்றியோ தோல்வியோ அவமானங்களை தீர்மானிப்பதில்லை. வெற்றியும் தோல்வியும் மக்களுக்கு சமர்ப்பணம். எனவே அவர் சொல்றத போல இதுல அவமானம் வந்தால் நான் தாங்கி போயிருக்க வேண்டியதானப்பா. என்ன கேக்குறேன், இல்லன்னா அப்ப அங்க நீங்க போறது இல்லல்ல. அப்புறம் வந்தால் அவமானத்தை தாங்குவேன்னு அது என்ன அர்த்தம்? சண்டைக்கு போறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சண்டையில போய் நான் அவனை அடிச்சு வந்திருப்பேன் அப்படின்னா நீங்க தான் போறது இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு பேசுறீங்க? இதுதான் நான் சொல்றது. அரசியலில் புரிதல் இல்லாத வீர வசனங்களை தூக்கி குப்பையில போடுங்க விஜய். நாட்டு மக்களுக்காக உண்மையாக உழைங்கள். உங்க கையில நாடு இருக்கு, என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு வழியை பாருங்க. சும்மா உட்கார்ந்து திமுக மேல பழி போட்டுக்கிட்டு அடுத்த கட்சி மேல பழி போட்டுக்கிட்டு அதை செய்யாதீங்கிறேன் நான். நீங்க மாற்றம்னு சொன்னீங்க, அந்த மாற்றம் என்பது அதுல தோங்குங்கிறேன் நான். அது இல்லாம இந்த மாதிரி சினிமா வசனங்களையே பேசி பேசி நாடகத்துல நடிச்சே இன்னைக்கு முதலமைச்சரா நடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப நாள் உங்களுக்கான பொறுமையோடு இருக்க மாட்டார்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புறோம். எனவே அவர் பேசுவது நாடகத்தனமானது. திமுக எம்பிக்கள் எல்லாம் அழைப்பு விடுத்துட்டு முறையான கட்சி தலைவர்கிட்ட போய் முறையான அழைப்பு விடுக்காமல் பொதுவான ஒரு அழைப்பு விடுத்ததுனாலதான் திமுக அந்த எம்பிக்கள் கூட்டத்தை, முதலமைச்சர் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்கிறான். 2 விஷயம் தம்பி. ஒன்னு, நான் ஏற்கனவே சொன்னதை போல் தீர்வு கண்டுபட்டு விட்ட பிரச்சனை, இதை மீண்டும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. ஒன்று. இரண்டாவது, ஒரு கட்சி பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுகிறது. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமும் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய கொறடா, த விப் ஆர்டர், அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். அது மட்டுமல்ல, அந்த விப்பு எதை வச்சு முடிவு எடுக்கணும்? அவரை எந்த கட்சி தேர்ந்தெடுத்ததோ பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சி தலைவர் சொல்வதைத்தான் அவர் கேட்க வேண்டும். அப்ப இது ஒரு அரசியல் ஒழுக்கம், நெறிமுறை. சாதாரண வாழ்க்கையிலேயே இப்ப நீங்க நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரியிலேயே படிச்சா நம்ம திடீர்னு நம்ம பிள்ளைய பாக்கணும்னா கூட முதல்ல போய் யார பார்ப்போம்? ஹெட் மாஸ்டரை பார்ப்போம், இல்ல அந்த காலேஜ் பிரின்சிபலை பார்ப்போம். ஏங்க இந்த மாதிரி நான் இன்னாருடைய அப்பா, இந்த பிள்ளைய நான் பாக்கணும், இந்த கிளாஸ்ல படிக்கிறான். அவர் என்ன பண்ணுவாரு? அந்த கிளாஸ் வாத்தியாருக்கு நோட்ஸ் அனுப்புவாரு. ஏங்க இந்த மாதிரி கான்ஸ்டன்டைன் வந்திருக்காரு, அவர் பையனை பார்க்க வந்திருக்காரு, அதெல்லாம் பொண்ணை பார்க்க வந்திருக்காரு, நீங்க இந்த பொண்ணை இந்த பையனை அனுப்பி விடுங்க அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணுவோம். இது சாதாரண நடைமுறை. ஒழுக்கமாக இருக்கிறவர்கள், ஒழுக்கமாக வளர்ந்தவர்களுக்கு இந்த ஒழுக்கம் தெரிய வேண்டும். இது ஒரு ஒழுங்கினம் என்பதால் தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முறையா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு திமுக எம்பிக்கள் எல்லாம் அங்க சந்திக்கணும், கூட்டத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்திருந்தா திமுக கலந்துருக்குமா சார்? இல்ல, அது நம்ம ஹைபாத்தட்டிக்கல் பண்ணி மீட்டிங் முடிய போகுது, அப்புறம் திரும்ப நம்ம விஜய் பேசுற மாதிரி இருக்கும். நம்ம பெங்களூருக்கு போயிருந்தா அடிச்சுட்டு வந்திருப்போம். அது பேசக்கூடாது. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். அவர் செய்யவில்லை என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இனிமேலாவது அவர் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறது தான் சார். அதே மாதிரி தொகுதி மறுவரையறை விஷயத்துல திமுக கிட்டத்தட்ட பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போகுது அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. என்ன நிலைப்பாடு திமுக என்ன நிலைப்பாடுங்கிறத திமுக தலைவர் சொல்றது சரியா, இல்ல மத்த கட்சி தலைவர்கள் சொல்றது சரியா? தம்பி, நான் இப்ப என் வீட்டுல இருந்து நான் சாப்பிட்டு வரேன். ஏங்க என் வீட்டுல கருவாட்டு குழம்புன்னு நான் சொல்றேன். 4 வீடு தள்ளி இருக்கிற ஒருத்தன் ஏங்க அவர் வீட்டுல சாம்பார் வாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஏங்க நான் தான் சாப்பிட்டு வந்தவன் சொல்றேன்னா கருவாட்டு குழம்புன்னு.
அப்புறம் அவன் சாம்பார்னு சொன்னானேன்னா அப்புறம் மடச்சாம்பிராணி உனக்கு என்னடா தெரியும் சாப்பிட்டவன் சொல்றானேன்னு தான் கேட்க வேண்டியிருக்கும். விட்டுருங்க அதை. நிச்சயமா சார், நிச்சயமா சார்.